ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸோட ஃபஸ்ட் கிளாஸ் கேபின். ஓகேவா? ஸோ நம்ம சும்மா ஃபஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே மேலே போயிட்டு படுக்கிறதுக்காக ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் போயிட்டு இந்த மேல் பெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னென்ன இருக்குன்னா, இப்படி உங்களுக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க. ஓகே, இந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஸ்ப்ரெட் இருக்கும், அது இல்லாமல் ஒரு டவல் ஒன்று இருக்கும், ஒயிட் கலர் டவல். இது ரொம்ப க்ளீனாக இருக்கும். எத்தனை தடவை நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. அதுக்கும் சும்மா கேட்காதீங்க, சொல்கிறேன். அடுத்து பில்லோ கொடுப்பாங்க. அந்த பில்லோ கவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கீழே நீங்கள் பெட்டில் போட்டு தூங்குறதுக்காக இதை நீங்கள் பெட்ஷீட்டுன்னு சொல்கிறதா இல்லை பெட் ஸ்ப்ரெட்னு சொல்கிறதா நீங்களே முடிவு பண்ணீங்க. இது இல்லாமல் இங்கே மேலே நீங்கள் பார்க்குறீங்களா, இது பார்த்தீங்கன்னா லைட், நம்ம ரீடிங் லைட் எப்படி இருக்குன்னா, இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணால் லைட் எரியும். ஸோ அதேமாதிரி மேலே இருக்கும். அதேமாதிரி அந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏசி கிடையாது, அது சக்ஷன் லைன். அதாவது ஏசி எப்படி ஒர்க் ஆகும், ஒரு இடத்துல அப்படியே காற்றை உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் திரும்ப வெளியில் விடணும். அந்த செக்ஷன் லைன் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை டாய்லெட்ஸ் இருக்குது, எத்தனை ஷவர்ஸ் இருக்குது, அது ஆக்குபைடாக இருக்கா ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ க்ரீன் லைட் எரியுது. ஸோ க்ரீன் லைட் எரியுதுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். இதே ஆக்குபைடாக இருந்தால் அவங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே ரெட் லைட் எரியும். சம்டைம் சில இதில் லைட் எரியாது, ஆஃப் ஆகிடும். இந்த தீம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிசைன் தீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னமோ போட்டு ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ன்னு போட்டு நல்லா தான் இருக்குது. அப்புறம் இங்கே சுவிச்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பெல் சுவிட்ச். இந்த பெல் சுவிட்சுக்கான அலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும். ஓகேவா? ஏன் அவங்க வெளியில் வச்சுருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு அந்த அட்டெண்டரை கூப்பிடணும் அப்படின்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு டேரெக்டாக வருவாங்க. இது லைட் சுவிட்சு, காமன் லைட். உங்களுக்கு இங்கே மேலே ஏறி இதில் காமன் லைட். இந்த காமன் லைட்டோட சுவிட்சு இது. என்எல்னு போட்டிருக்குது நைட் லேம்ப். இங்கே ப்ளூ கலர் இதுதான் உங்களுக்கு நைட் லேம்ப். ஸோ அப்படியே இங்கே திரும்ப வந்தீங்கன்னா இது ஃபேன் சுவிட்சு. ஆனால் ஏசி கோச்சுங்கிறதுக்காக நிறைய பேர் ஃபேன் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் போட்டுக்கிறாங்க இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் ஃபேன் ஓடும். அது இல்லாமல் அது அப்புறம் உங்களுக்கு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்கப் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஃப்ளக் பாயிண்ட் இது கூப்பேங்கிறதுனால உங்களுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. கேபின்னா உங்களுக்கு 2 கொடுத்துருப்பாங்க. இப்போ கூப்பேக்கும் கேபினுக்கும் என்ன வித்தியாசம்னா, கூப்பேனா தெரியுதா, நீங்கள் டோரை உள்ளே வந்தோடனே மேலே ஒரு பெட் இருக்கும், கீழே ஒரு பெட் இருக்கும், அவ்வளோதான் கூப்பே. இது கேபின்னா நீங்கள் டோர் உள்ளே வந்தோடனே 4 பெட் இருக்கும். இந்த பக்கம் 2 பெட் இருக்கும், இந்த பக்கம் 2 பெட் இருக்கும். ஓகேவா? அதுதான் கேபின். ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏசியோட ப்ளோவர் டோருக்கு பாருங்க, இங்கே ஒரு ப்ளோவர் இருக்குது. அப்படியே நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா இங்கே ஒரு ப்ளோவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஃபயர் டிடெக்டர். லைக் ஸ்மோக் அதிகமாக ஃபயர் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு அலாம் வரதுக்காக. நம்ம அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் ஃபஸ்ட் கிளாஸு. இதில் டாய்லெட் எப்படி இருக்குது, ஷவர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டேரெக்டாக போய் காமிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கே அதில் பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த வீடியோ நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நான் போய் டாய்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சா நல்லா இருக்குது. பட் ஆனால் டாய்லெட் அண்ட் ஷவர் ஓகேவாக தான் இருக்குது. லைக் எப்படின்னா நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. பட் ஆனால் இதில் டிக்கெட் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் டு சென்னைக்கு 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 240 அவ்வளோதான் வரும். ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் ஓகே, அப்படி தான் சொல்லணும். ஏசி கூலிங் ஓகே, க்ளீன்லினஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் அது இல்லாமல் சொல்லணும்னா வேறு என்ன சொல்லலாம், நம்ம எது சொன்னாலும் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். இந்த டேபிள் தான் நீங்கள் சாப்பிட்றாந்தா சாப்பிட்டுக்கலாம், அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற டேபிள். இது நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக இருக்கும் உட்காந்து. நம்ம ஃப்ளைட்டில் குழந்தைங்களுக்கு டைப்பர் மாற்றுறதுக்காக ஒரு டேபிள் மாதிரி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் நார்மலாக உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் இதில் உட்காந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னா இப்படி மடக்கி இந்த லாக் போட்டிங்கன்னா, இது இங்கே லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக் போட்டிங்கன்னா இது லாக் ஆகிடும். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷனுக்காக. ஏன்னா என்ன தான் ஏசி கோச்சாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக உங்களால் லாக் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக. ஸோ நீங்கள் கப்பலாக வந்தீங்கன்னா அழகாக 2 பெட் இருக்குது. டோரை லாக் பண்ணிங்களா தூங்குனீங்களான்னு இருக்கலாம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்களாக போய் டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் தான். கேபின் என்னால் காமிக்க முடியல, ஒன்றும் இல்லை. அதில் 4 இது இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன், அப்புறமா நான் எடுத்து இல்லை ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ஃபஸ்ட் கிளாஸ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நீங்கள் புக் பண்ணுறதா புக் பண்ணிவிடுங்க. ஆனால் இவ்வளோ ப்ரைஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் செகண்ட் கிளாஸ் இதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கே புக் பண்ணிக்கலாம். ரீடிங் லைட்ஸ் பார்த்தீங்களா, 2 இருக்கும். இங்கே ஒரு ரீடிங் லைட் இருக்கும், இங்கே ஒரு ரீடிங் லைட் இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரீடிங் லைட் தான் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரே பணம் தான் கொடுக்குறோம். பட் அவங்க கீழே தனியாக கொடுத்துருக்காங்க, மேலே தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், டன். எல்லாம் பார்த்துக்கோங்க. டன். பை.